மறுபடியும் இன்னொரு புதிய நாளுக்கு வந்திருக்கிறோம். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி, மிக சந்தோஷம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்முடைய நாமம் மட்டுமே உயரப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் ஒரு நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சத்திய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்கள் இருதயம், எங்கள் சிந்தனை எல்லாத்தையும் ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். லார்ட், as we prepare ourselves to listen to your words, we pray that you will prepare our hearts and our mind, our Lord, to receive your word. We humbly commit ourselves to you. உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடி உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்குள்ள சத்திய தலைப்பு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். டுடேஸ் மை டாபிக் இஸ் த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். வேதத்தை நாம் சங்கீதம் 23வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். டர்ன் டு சாம் சாப்டர் 23. வசனங்கள் 1லிருந்து 6 வரை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Psalm chapter 23. The Lord is my shepherd, I shall not be in want. He makes me lie down in green pastures. He leads me beside quiet waters. He restores my soul. He guides me in paths of righteousness for his name's sake. Even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me. Your rod and your staff they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup overflows. Surely goodness and love will follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 23வது சங்கீதம், இது அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. Lots of promises. So many promises in Psalm chapter 23. முதலாக நம்ம பார்க்கும்போது இந்த சங்கீதம் தாவீது எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. It's a psalm written by David. இது சொல்லப்படுகிறது என்னென்றால், இது தாவீது வாலிப வயதாக இருக்கும்போது எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் இல்லை. வாலிப வயதில் அவருக்கு ஒரு மேய்ப்பனாக இருந்து, ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்து அவருக்கு அனுபவங்கள் இருந்தது. ஆனால் ராஜாக இருக்கிற வயதான காலத்தில் அதன் மத்தியில் அவர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தாவீது வாலிப வயதாக இருக்கும்போது he was a shepherd. When David was young, he was a shepherd. ஒரு மேய்ப்பனாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். when he was young, அவர் ராஜாவா ஆகிறதுக்கு முன்பதாக அவர் மேய்ப்பனாக இருந்தார். ஆகையால் தாவீதுக்கு ஆடுகளை மேய்ப்பது எப்படி என்று அதோட அனுபவம் பெற்றவராக இருந்தார். He was a shepherd who knows the needs of the sheep. அந்த ஆடுகளுடைய தேவைகளை அறிந்தவராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்குள்ள செய்தி இந்த சங்கீதம் 23வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால், அநேக இடங்களில் கோடிக்கணக்கான மக்கள் இதில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Many millions of people have been blessed through the preaching from Psalms chapter 23. It holds great promises. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இதை அநேகமாக நம்ம பிரசங்கம் கேட்பது என்னென்றால் சில திருமணங்களில் அல்லென்றால் சில நேரத்தில் துக்க இடங்களில் கூட இந்த சங்கீதத்தை பிரசங்கம் பண்ணிக்கிறதை நம்ம கேட்கலாம். ஆனால் இந்த நாளில் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பார்ப்போம். ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனம். In Isaiah chapter 53 verse 6 it says, "We are all like sheep have gone astray. Each of us has turned to his own ways, and the Lord has laid on him the iniquity of us all." நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் என்று அந்த வசனத்தில் அந்த முன்பாகத்தில் நாம் பார்க்கலாம். ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம். இந்த ஆடுகளை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுக்கு மேப்பன் இல்லைன்றால் சொந்த வழியில் போயிடும். அது எங்கே நினைக்கிதோ, ஒரு ஆடு இந்த பக்கம் போகும், ஒரு ஆடு அந்த பக்கம் போவோம், ஒரு ஆடு நேராக போவோம், சில ஆடுகள் அங்கேயே தங்கிவிடும். ஸோ பல சம்பவங்கள் நடக்கும். இந்த ஆடுகளுக்கு மேப்பன் நிச்சயமாக தேவையில்லை என்றால் காணா போயிடுவாங்க. காணா போயிடுவாங்க, இந்த ஆடுகள் காணா போயிடுவாங்க. ஆகையால் ஏசாயா புத்தகத்தில் நம்ம ஆடுகளா இருக்கிறோம் என்று, ஆடுகளை போல இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. we are like sheep. நம்மளுக்கு மேப்பன் இல்லை என்றால் நம்மளும் ஆடுகளை போல வழி தப்பி போயிடுவோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம பார்க்குற சங்கீதத்தில் in today's psalm we see David was a shepherd. தாவீது ஒரு மேய்ப்பனாக இருந்தார், ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்தார். ஆனாலும் இந்த சங்கீதத்தில் தேவன் தாவீதோட மேய்ப்பனாக வைத்து அவர் பார்க்கிறார். He sees God as his shepherd. He was a shepherd for the sheep, but now he looks at God as his shepherd. His shepherd, and he is a sheep. Okay, he sees the Lord as the shepherd who cares for the sheep. இன்னைக்கு நம்ம தொடர்ந்து இந்த சங்கீதம் 23 கடந்து செல்லும்போது ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டில் நிச்சயமாக பார்க்க வேண்டும். We surely have to see from John chapter 10 about the good shepherd before we look into Psalm chapter 23 about the Lord is my shepherd. இங்க யோவான் 10வது அதிகாரத்தில் 11வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். The good shepherd lays down his life for the sheep. அப்ப நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்கிறார். அப்ப the first thing a shepherd, a good shepherd is a shepherd who is a good one. ஒரு நல்ல மேய்ப்பன் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால், தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவராக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He will be a good shepherd, will be a shepherd who gives his life for the sheep. And we know from the scripture that Jesus is our good shepherd. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிறபடியால் அவருடைய ஜீவனை நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். He gave his life for us because he is our good shepherd. அப்ப இயேசு கிறிஸ்து நம்மளுடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிறாரு. அவர் தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார் என்று முதலாக பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், யோவான் 14வது அதிகாரம், யோவான் 10வது அதிகாரம் வசனம் 14. அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, I am the good shepherd, நானே நல்ல மேய்ப்பன். I know my sheep, என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். And my sheep know me, என்னுடைய ஆடுகள் என்னையே அறிந்திருக்கிறது. Praise God. It's a two-way thing. இந்த மேய்ப்பனுக்கும் ஆடுக்கும் உள்ள ஒரு சம்பந்தம். It's a connection between the shepherd and the sheep. மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். There need to be a communication. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய ஆடுகளை எனக்கு தெரியும், என்னுடைய ஆடுகளுக்கும் என்னையே தெரியும்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படித்தான் சொல்றாரு. இந்த நல்ல மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிறாரு. அவர் நம்மளை அறிந்திருக்கிறது போல நம்மளும் அவரை அறிந்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் அவர் என்ன சொல்றாருன்னா, யோவான் 10வது அதிகாரம் 3வது வசனம். In John chapter 10 verse 3 he says, he calls the sheep by name and leads them out. அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, அவர் தன் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே
நடத்தி கொண்டு போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He calls the sheep by name. அப்போ ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுடைய பேரை அறிந்திருக்கிறார். It's not that he knows the whole sheep as a sheep. முழு அந்த ஆடு மந்தையை ஆடாக பார்க்காதபடி ஒவ்வொரு ஆடுகளுடைய பெயரை அறிந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்கும்போது கூட, புதிய ஏற்பாடு காலங்களில் பார்க்கும்போது கூட ஆடுகளுக்கு பேர் சொல்லி கூப்பிடுவார்கள். இப்போ நம்ம கூட சில நேரத்தில் ஏதாவது ஒரு பிராணி நம்ம வளர்த்து கொண்டு வந்தோம் என்றால், நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம்னா பேர் சொல்லி அழைக்கிறது போல ஆடுகளுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த பேரை அறிந்திருக்கிறார். ஒரு 20 ஆடுகள் இருந்தால், ஒரு 50 ஆடுகள் இருந்தால் அந்த ஆடுகளோட பேரை சொல்லி அழைக்கிறவராக நம் தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இந்த நல்ல மேய்ப்பனாக இருக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோட பேரும் என்னோட பேரையும் அறிந்திருக்கிறார். He knows you by name. He knows me by name. பேர் சொல்லி அழைக்கிறதுல வல்லமை இருக்கிறது. அப்பா இங்கே வாப்பான்னு சொல்றதோட பேர் சொல்லி ஐயா இங்கே வா ஐயா அப்படின்னு வாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போதே அதில் வல்லமை இருக்கிறது. He knows you personally. தனிப்பட்ட வழியில் அவர் நம்மளை அறிந்திருக்கிறார். He knows the sheep by name. ஒரு பேரை அறிந்து கூப்பிடுறது அதில் மகிமை இருக்குது, வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய இந்த நல்ல மேய்ப்பன், இயேசுவாகிய நல்ல மேய்ப்பன் நம்மளை பேர் சொல்லி அழைக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வழியில் நம்மளை அறிந்திருக்கிறார். He knows you and me by name. நாலாவதாக பார்க்கும்போது யோவான் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இயேசு சொல்கிறாரு, the sheep follow me because they know his voice. ஆடுகள் அவரை பின்பற்றி வருகிறது ஏனென்றால் அவருடைய குரலை அது அறிந்திருக்கிறது. ஆடுகளுக்கு இந்த மேய்ப்பனுடைய குரலை அறிந்திருக்குது. He knows the voice of the shepherd. தன்னுடைய மேய்ப்பனுடைய குரலை அறிந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஆண்டவருடைய, நம்ம தேவனுடைய, நம்ம இயேசுவோடைய குரலை அறிந்திருக்க வேண்டும். We need to hear and know, this is the voice of my Lord. This is what my Lord is telling me today. இன்னைக்கு அநேக சத்தம் நம்ம காதுக்கு வருகிறது. அநேகர் பல விதமான காரியங்கள் சொல்லுகிறாங்க. ஆனால் எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரியாது. எது ஆண்டவர் சொல்லுகிறாரு, எது பிசாசு சொல்லுகிறது என்று மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஆனால் இந்த ஆடுகள், இந்த நல்ல மேய்ப்பனுடைய ஆடுகள் அவரோட சத்தத்துக்கு செவி கொடுக்கும். It will hear and respond to the voice of the good shepherd. இன்னைக்கு ஆடுகளாக இருக்கிற நம்ம இந்த நல்ல மேய்ப்பனாக இருக்கிற இயேசுவோடைய குரலுக்கு நம்ம செவி கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And the next thing is யோவான் 10வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, I have other sheep that are not of this pen. இந்த மந்தையில் இல்லாத மற்ற ஆடுகள் இருக்கிறது, அவைகளையும் நான் ஒரு மந்தையாக கொண்டு வர வேண்டும். இந்த நல்ல மேய்ப்பனுடைய இருதயம் அது தன்னிடத்தில் இருக்கிற ஆடுகளை மட்டும் பார்க்காது. அது அவர் என்ன செய்வார் என்றால், மற்ற இடங்களில் சுற்றி திரிந்து கொண்டு மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் திரிந்து கொண்டு இருக்கிற அந்த ஆடுகளும் இந்த மந்தையில் வரணும் என்று அந்த இருதயம் அவருக்கு இருக்கு. He got a heart that it's not only for this sheep in his pen, but it's also all the other sheep which has gone astray. பல இடங்களில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற ஆடுகளையும் ஒன்றாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த நல்ல மேய்ப்பனுடைய ஆலோசனையாக இருக்கிறது. Praise God. Today we as believers, நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம், இந்த நல்ல மேய்ப்பனுடைய ஆடுகளாக இருக்கிறோம். ஆனால் இன்னும் அநேகர் ஆண்டவருக்குள்ள இல்லாதபடியும் வழி தப்பி இருக்கிறார்கள். அவர்களும் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த மந்தைக்குள்ளே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யோவான் 10வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். We saw this in John chapter 10. Now we will go back to Psalm chapter 23. இப்பொழுது சங்கீதம் 23 நம்ம பார்க்க இருக்கிறோம். சீக்கிரமாக நான் பார்ப்போம் ஒரு சில காரியங்கள். இந்த நான் வாசிக்கும் போது இந்த வசனங்களில் 10 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த சங்கீதத்திலே வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, in Psalm 23 verse 1 says, the Lord is my shepherd, I shall not be in want. இந்த தலைப்பு நம்ம சொல்லும் போது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதுல 2 காரியம். ஒன்று கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd. It means Jehovah Ra'a என்று சொல்லப்படுகிறது. The Lord is my shepherd is the Jehovah Ra'a என்று சொல்லுவோம். And I shall not be in want. Jehovah Ire. Jehovah Ire. This is Jehovah Jireh. The Lord will supply. அவர் எனக்கு என் தேவையை சந்திப்பார்.
Praise God. ஆகையால் இந்த நல்ல மேய்ப்பன் அல்லென்றால் இந்த மேய்ப்பன் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இந்த கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற இந்த கர்த்தர் எனக்கு என்னுடைய தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். You will take care of my needs. என்னுடைய தேவைகள், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது நான் கர்த்தரை என்னுடைய மேய்ப்பனாக நான் ஏற்றுக்கொள்ளும் போது, when I receive the Lord as my shepherd, because the word says the Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். He is my shepherd, my personal. He is my personal. So when we have this Lord as my personal God and Savior, then He becomes my shepherd and He will supply my needs. என்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் பார்க்கும்போது சங்கீதம் 23 வசனம் 2, He makes me lie down in green pastures. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. He makes me lie down in green pastures. Adonai Shifa, Adonai Shifa, a God of abundance, of plenty. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து. புல்லுள்ள இடங்களில் சொல்லும் போது செழிப்பான இடங்களிலே என்னை நடத்தி செல்வார். Praise God. You will lead me into paths where there is abundance. அநேக ஆசீர்வாதங்களாக இருக்கிற இடங்களில, செழிப்பா இருக்கிற இடங்களிலே என்னை நடத்தி செல்வார். You will lead me in places of abundance, in green pastures. It is the green pastures, abundance and blessings of God will be upon the people of God who makes the Lord his shepherd. அவர் கர்த்தரை அவருடைய மேய்ப்பராக வைக்கும் போது கர்த்தர் இந்த செழிப்பான இடத்துக்கு நம்மை கொண்டு செல்கிறவராக இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He not only feeds us with green pastures and also the sheep will lie upon it. அது சொல்லுது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். Okay, in English it says that he will feed us on green pastures and they will lie upon it. அது மேல அவர் படுத்து இருப்பார்கள். அப்படி என்றால் அந்த செழிப்பு அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். More than enough for them to feed themselves. They even lie upon themselves. அது மேல படுத்து அது மேல ஓய்வெடுப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று நம்ம அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் செய்கிறார். அவர் என்னுடைய தண்ணீரும் என்னுடைய அப்பத்தையும் என்னுடைய தண்ணீரும் ஆசீர்வதிக்கிறார். He blesses my food and my water. And that is my second. The third one is He leads me beside quiet waters. இது சங்கீதம் 23வது அதிகாரம் 2வது வசனம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He leads me beside quiet waters. இந்த குவாய்ட் வாட்டர்ஸ் என்னதுன்னு சொல்றாரு, இந்த அமர்ந்த தண்ணீர்கள் என்று சொல்கிறது என்னென்றால், ஆடுகள் உண்மையாக ஆடுகள் தண்ணி ஓடுகிற தண்ணி, சத்தமாக ஓடுகிற தண்ணி, வேகமாக ஓடுகிற தண்ணி இடத்துல அவங்க போய் அந்த தண்ணீரை குடிக்க பயப்படுவாங்க. they will fear to go to the rushing water, but they will be very peaceful when they go to a water where there is a flow of water which is very silent and very calm. எங்க அமைதியாக இருக்குதோ தண்ணீர், அந்த இடத்துல ஆடுகள் தண்ணீரை குடிக்க விரும்புவார்கள். they will. So it shows about the peace, Jehovah Shalom, சமாதானம். ஏன்னா அந்த தண்ணீர் இடத்துல, அமைதியான தண்ணீர் இடத்துல அவங்களுக்கு சமாதானம் இருக்கும். There will be peace, people of God, and God promises us peace to His children. அவருடைய ஆடுகளா இருக்கிற நமக்கு ஆண்டவர் இந்த யெகோவா ஷலோமா இருக்கிறாரு, இந்த சமாதானத்தின் தேவனா இருக்கிறாரு. He brings us to the place of peaceful habitation. நல்ல சமாதானமான இருக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு செல்கிறாரு. ஆகையால் இந்த மேய்ப்பன் இந்த ஆடுகளை இந்த அமைதியான இடத்துக்கு கொண்டு செல்கிறாரு. அங்க ஆபத்து இருக்காது. ஆபத்து இல்லாத இடத்துல தண்ணீரை குடிக்க அந்த ஆடுகளை கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அது மூன்றாவது காரியம். நாலாவது காரியம் பார்த்தோம்னா சங்கீதம் 23 வசனம் 3, in Psalm 23 verse 3, He restores my soul. அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்னத்தை காட்டுகிறது என்றால், ஆத்மாவை தேற்றுகிறார்னு சொன்னா சில பேர் நம்ம பாதிக்கப்பட்டு காயப்பட்டு இருக்கிற இந்த ஆடுகளை குறித்து பேசுகிறது. பாதிக்கப்பட்டு சில ஆடுகள், ஒரு மந்தையில் அநேக ஆடுகள் இருக்கலாம். சில ஆடுகளுக்கு காலில் முள்ளு குத்தி இருக்கும், சில ஆடுகளுக்கு சில பூச்சிகள் அதை கடித்து இருக்கும், சில காயங்கள் இருக்கும் சரீரத்தில். அந்த மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறார் என்றால்,
this shepherd, what does he do? He treats. அவருக்கு அதுக்கு குணப்படுத்துகிறார், எண்ணெயை போடுகிறார். He puts oil upon the injury of the sheep. அந்த ஆடுகளோட சரீரத்தில் இருக்கிற காயத்தில் அவர் என்ன செய்கிறாரு? அதுக்கு எண்ணெயை பூசி அதை குணப்படுத்துகிறார், அதை ஆறுதல் படுத்துகிறார். He heals, அதை சுகப்படுத்துகிறார். ஜெகோவா ரொஃபே, ரொஃபே என்று சொல்லும்போது, ரஃபா என்று சொல்லும்போது, the Lord who heals, அவர் என்னை சுகப்படுத்துகிறவர், அவர் என்னை சுகப்படுத்துகிறவர். இந்த ஆடுகளுக்கு எப்படி இந்த மேய்ப்பன் பார்த்து காயப்பட்ட ஆடுகளுக்கு அதை கவனித்து அதை சுகப்படுத்துகிறாரோ, நம்மளுடைய தேவன், நம்மளுடைய கர்த்தர் நம்மை சுகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நம்ம ஆத்துமா காயப்பட்டு இருக்கலாம், நம்ம உள்ளம் காயப்பட்டு இருக்கலாம், நம்ம வேதனையில இருக்கலாம், சோதிக்கப்பட்டு இருக்கலாம், அடிக்கப்பட்டு இருக்கலாம், உடைக்கப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கிறார், அப்படிப்பட்ட ஆத்மாக்களை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். ஹalleluya. God heals us no matter how deep the cut is. எவ்வளவு ஆழமாக அந்த காயம் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஆத்மாவை தேற்றுகிறார். இந்த நல்ல மேய்ப்பன் இந்த காயத்தை ஆற்றி தேற்றி குணப்படுத்துகிறார். He heals my soul. ஐந்தாவது பார்க்கும்போது சங்கீதம் 23 வசனம் 3, in Psalm 23 verse 3, he guides me in paths of righteousness for his name's sake. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார், நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். He guides me, அவர் என்னை நடத்துகிறார். He guides, he directs me. எந்த பாதையில போன, தப்பான வழியில போனாக்கா ஆண்டவர் என்ன செய்வார்னா சரியான வழிக்கு என்னை கொண்டு வருவார். இந்த ஆடுகள், இந்த மேய்ப்பன் கொஞ்ச நேரம் கவனம் இல்லாமல் இருந்தா அதுபடியே வழி தப்பி போக தொடங்கிறோம், சொந்த வழியில போக தொடங்கிறோம். அந்த இடத்துல ஆபத்து இருக்குதுன்னு அதுக்கு தெரியாது. It doesn't know there is danger in front of it. அதுக்கு முன்னுக்கு ஒரு குளம் இருக்குதா, ஒரு பள்ளத்தாக்கு இருக்குதா, அதுக்கு தெரியாது. அது பாட்டுக்கு அது நேரா அப்படியே போய்கொண்டே இருக்கும். அப்ப அந்த மேய்ப்பன் அதை பார்த்து இந்த ஆடுகளை சரியான வழிக்கு கொண்டு வருவார். இதான் இந்த சேஃபான பாதை, இதான் இந்த ஆபத்து இல்லாத பாதைன்னு அப்படியாக அந்த வழி தப்பி போகிற இந்த ஆடுகளை சரியாக கொண்டு வரத போல நம்மளுடைய நல்ல மேய்ப்பனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வழி தப்பி போகும்போது அவர் நம்மளை கொண்டு வருகிறார், நம்மளை தட்டி நம்மளை கொண்டு வருகிறார், சரியான வழிக்கு கொண்டு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He leads me in paths of righteousness. அப்படி என்றால் he is Jehovah Sikkenu. Jehovah Sikkenu-வா இருக்காரு. The Lord our righteousness. நீதியின் கர்த்தராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இன்னைக்கு அது ஐந்தாவது காரியம். It is the fifth one. The sixth, ஆறாவது காரியம் சங்கீதம் 23 வசனம் 4, in Psalm 23 verse 4 it says, even though I walk through the valley of death, I fear no evil, for you are with me. நீர் என்னோட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். You are with me. Even though I walk through the valley of shadow of death, I fear no evil, because you are with me. அப்படி என்றால் ஜெகோவா ஷமா, அவர் நம்மோட இருக்கிறவர். இஸ் தேர், அவர் அங்க இருக்கிறார். கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அங்க இருக்கிறார். ஜெகோவா ஷமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த பள்ளத்தாக்கு என்று சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில இந்த ஆடுகள் இந்த ஆடுகளை மேய்ப்பன் மேய்ச்சி கொண்டு போகும்போது சில பள்ளத்தாக்குகள் இருக்கும், ஆபத்தான இடங்கள் இருக்கும். ஏன்னா இந்த பள்ளத்தாக்குல அநேக விதமான பயங்கரமான மிருகங்கள் இருக்கும், அதிகமான ஆபத்துகள் இந்த பள்ளத்தாக்குல இருக்கும். பாம்பு இருக்கும், பயங்கரமான மிருகங்கள் இருக்கும். இந்த ஆடுகள் அங்க போகும்போது அதுக்கு ஆபத்து. There was danger in this valley of death, shadow of death. There is danger, ஆபத்து. அதே போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஏதோ ஒரு பள்ளத்தாக்கில் கடந்து செல்லிருக்கோம். பள்ளத்தாக்கு என்ற மரண இருள் என்று சொல்லும் போது டார்க்னஸ், ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான பயம். வாழ்க்கையில நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து செல்லலாம். We can be going through that kind of a valley. இன்னைக்கு அப்படிப்பட்ட பள்ளத்தாக்குல நம்ம கடந்து செல்லலாம். சில பேருக்கு வேலை இல்லாமல் இன்னைக்கு பயத்தில் இருக்கிறாங்க. நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன், எப்படி என்னுடைய பில்லுங்கெல்லாம் கட்ட போகிறேன், how I'm going to pay my bills, how I'm going to pay my rent.
நான் எப்படி இந்த காசு நான் கட்ட போகிறேன், எப்படி என் பிள்ளைகளை நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப போகிறேன், புத்தகம் வாங்கணுமே, ஐ ஹேவ் டு பை புக்ஸ், சில பேர் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமே என்று சொல்லி ஒரு விதமான பள்ளத்தாக்கு. இட்ஸ் a kind of fear within them. You may be walking through that kind of a valley of shadow of death. But the Lord says, I am with you. நான் உன்னோட இருக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் உன்னோட இருக்கிறேன். வேலையா இருக்கலாம், சில இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், சில பிரச்சனைகளா கூட இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம், நீங்க தனிமையாக இருக்கலாம், பள்ளத்தாக்கில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம், யாரும் உதவி இல்லாமல் நீங்க நடந்து சென்று கொண்டிருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் வேலையில. ஆனா ஏதோ ஒரு பள்ளத்தாக்கு நம்மளை தாக்கி கொண்டு இருக்கிறது. Some kind of a valley of shadow of death is there we are going through today. Do not be afraid, because the Lord says, I am there. நான் அங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். The Lord says that I am there. Jesus himself have gone through this valley. இயேசு கிறிஸ்துவே இந்த பள்ளத்தாக்குக்குள்ள கடந்து சென்று வெற்றியாட வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He went through the valley of shadow of death and he died on the cross. In this valley he died on the cross for you and me. உங்களுக்கும் எனக்கும் இந்த பள்ளத்தாக்குல அவர் மரித்தார் என்று உயிரோடு எழும்பினார், கம்பீரத்தோடு ஜெயம் கொண்டார். And we have a God, we have a shepherd who have gone through this valley and he is victorious and he can lead us victoriously. நம்மளை ஜெயத்தோட அவர் கொண்டு வர முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். என்று ஏழாவது காரியம் பார்க்கும்போது சங்கீதம் 23 வசனம் 4, in Psalm 23 verse 4, your rod and your staff they comfort me. And he says, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Your rod and your staff they comfort me. அப்ப இந்த கோலும் தடியும் என்று பார்க்கும்போது இது எதுக்கு பயன்படுத்துவார் என்றால், the rod and the staff is used so that the shepherd can direct the sheep to his right path. அந்த சரியான வழியில கொண்டு வரதுக்கு பயன்படுத்தும். இன்னொரு முக்கியமான காரியம் இது பாதுகாக்கும். It will protect. Jehovah Sabaoth, the Lord who protects. இன்னொரு அர்த்தம் என்றால் the Lord of hosts, சேனைகளின் தேவன், Jehovah Sabaoth என்று நம்ம சொல்லி பார்க்கிறோம். He protects the sheep. The கோலும் தடியும் இது இந்த ஆடுகளை பாதுகாக்கிறது. It protects. The shepherd uses the rod and the staff so that when wild animals comes, he defends the sheep against the wild animals using the rod and the staff. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய கரத்தை நீட்டி அவரோட வல்லமையை பயன்படுத்தி நம்ம அவருடைய ஆடுகளா இருக்கிறதுனால இந்த நல்ல மேய்ப்பன் நம்மளை நடத்துகிறார், நம்மளை தேற்றுகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Our good shepherd, he covers us, he protects us and he leads us, people of God. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு எதிரிகள் இல்லை என்று. சத்ருவே ஒரு பெரிய எதிரியாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Satan, the devil, is the main enemy of God's children. ஜனங்களுக்கு எதிரியாக இருக்கிறவன் சத்ருவானவன். அவன் கச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சுத்தி திரிந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. He's going around seeking for someone to devour. So அவன் தான் நம்மளுக்கு ஆபத்து. நமக்கு எதிரியாக இருக்கிற அந்த எதிரிகிட்ட இருந்து ஆண்டவர் அவரோட வல்லமையினால, அவரோட கரத்தினால, அவரோட ரத்தத்தினால குறிப்பாக நம்மளை பாதுகாக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். His blood, it defends us through his blood. அவர் ரத்தத்தினால, சிலுவையில சிந்தின ரத்தத்தினால நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். எட்டாவது நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 23 வசனம் 5, you prepare a table before me in the presence of my enemies. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி ஒரு சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துறதா? There are so many enemies around me. எனக்கு சுற்றிலும் அநேக எதிரிகள் இருக்கிறார்கள். ஆனா நான் இங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. That is how the Lord, the shepherd, lead us. கர்த்தர் நம்ம அப்படித்தான் நடத்துவாரு. எதிரிகள் இருக்கலாம், சுற்றிலும் பயங்கரமான ஆபத்துகள் இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில நமக்கு ஆண்டவர் வெற்றியாக நடத்துவார், பந்தி கொடுப்பார், பந்தியில நடத்துவார். We will be celebrating, people of God. Even though there is so much of danger and enemies around us, we will be celebrating and living a life, a victorious life in the Lord. அப்படித்தான் ஆண்டவர் நடத்துவார் என்று பார்க்கிறோம். என்ன சத்துருக்கு முன்பதாக எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் என்று. Praise God. In the midst of my enemies, the Lord will prepare a table for me. So I will be at peace, people of God.
Even though there is so much of calamity around us, நம்மளை சுற்றி அநேக போராட்டங்கள் இருந்தாலும் நம்ம கர்த்தருடைய நம்ம செழிப்பாக நம்ம ஆண்டவர் கூட மகிழ்ச்சியோட கூட நம்ம இருப்போம்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். So we can say that Jehovah Nissi, அது என்னது என்று சொல்லலாம் என்றால், Jehovah Nissi, the Lord is our banner. அவர் எனக்கு வெற்றி கொடுக்கிறவர், சிறந்தவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 9வது காரியம், the ninth point is Psalm 23 verse 5, சங்கீதம் 23 வசனம் 5, you anoint my head with oil and my cup overflows. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Praise God. He anoints me with the Holy Spirit. Okay? He anoints me with the Holy Spirit. ஆடுகளுக்கு என்ன தேவை? Oil is important for the sheep. ஏன்னா அதோட காயத்தை ஆற்றுவதற்கு இந்த எண்ணெய் தேவை. அது சரீரத்தில் எதுவும் கிருமிகள் சேராதபடி இருக்கிறதுக்கு அந்த எண்ணெய் தேவை. With the flies and other things to come, sometimes it comes and attacks the sheep. But the oil is important to protect and cover the sheep. So அதை போல ஆண்டவர் அவரோட பரிசுத்த ஆவினாலே நம்ம மேல அவரோட அபிஷேகத்தை, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். He anoints me with oil. He covers me, he protects me. அவரோட சித்தத்தை செய்வதற்காக, to do his will. And my cup overflows, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. The need, the provision for me is overflowing. The joy within me is overflowing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This overflowing. God doesn't bless me little by little, he blesses me abundantly. அதிகமாக என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்னு சொல்லி நம்ம அதை பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். He anoints my head with oil and my cup overflows. இறுதியாக நம்ம பார்க்கிறோம், the 10th point, the last point is Psalm 23 verse 6, சங்கீதம் 23 வசனம் 6, surely goodness and love will follow me all the days of my life and I will dwell in the house of the Lord forever. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Praise God. Praise God. Surely goodness and love will follow me all the days of my life. Will follow me because the Lord is my shepherd. கர்த்தர் என்னுடைய நல்ல மேய்ப்பராக இருக்கிறாரு. அதனால நன்மை கிருபை என்னையே தொடர்ந்து வரும். It will just follow me. I don't need to look for it. I don't need to search for it. But he says that goodness and love will follow me. Hallelujah. Praise God. That is the goodness that the Lord is giving to his people, to his sheep. அவருடைய ஜனங்கள், அவருடைய ஆடுகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம், நன்மையும் அன்பும் கிருபை நம்மை தொடரும். Because in English it says goodness and love. In Tamil it says நன்மையும் கிருபையும். Praise God. Love and கிருபை, praise God, will follow me. It will follow me, people of God. I need not fight for it, I need not strive for it, but love and goodness will follow me. And I will dwell in the house of the Lord forever. So this is a beautiful ending, people of God. இது ஒரு அருமையான ஒரு முடிவு. என்னதென்றால், I will dwell in the house of the Lord forever. கர்த்தரின் வீட்டில் நீடித்த நாட்களாக நானே நிலைத்திருப்பேன். It speaks about a heavenly being in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது குறித்து சொல்லி, இந்த பூமியின் வாழ்க்கை மட்டும் இல்லை, இந்த ஆடுகளை கர்த்தர் இந்த வாழ்க்கை முடியும் போது அவரோட வீட்டில் இருக்கும்படி, to dwell in his presence. அவருடைய சமூகத்தில் இந்த பூமி வாழ்க்கை முடிந்து போகும். ஆனால் அதுக்கு பிறகு அவரோட வீட்டில் பரலோகத்தில் நம்ம அவரோடு கூட நம்ம இருக்க போகிறோம். அங்கே என்ன சொல்லுகிறதுனா, நீடித்த நாட்களாக நிலைத்து இருப்பேன். எப்படி நீடித்த நாட்களாக நிலைத்திருக்க முடியும்? என்னோட only eternal life, நித்திய ஜீவன் மட்டும்தான். இந்த வாழ்க்கைக்கு பிறகு தான் நம்மளுக்கு நீடித்த வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த அருமையான சங்கீதத்தில் பல காரியங்களை நம்ம பார்த்தோம். தேவ ஜனமே, இந்த நாளில் நம்ம கர்த்தரை நம்மளுடைய மேய்ப்பராக நம்ம வைத்துக்கொள்வோம், நம்ம ஏற்றுக்கொள்வோம். ரிசீவ் திஸ் shepherd, this good shepherd, Jesus Christ, into our life and experience the deliverance, the joy and the presence of God in our life. அவருடைய விடுதலை, அவருடைய சந்தோஷம், அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருப்பதை நம்ம உணர்வோம்.
Let us receive the Lord as our shepherd today. இன்றைக்கு வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த அருமையான சங்கீதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for this wonderful psalm where you spoke through David a lot. Thank you for your words. Thank you for your encouragement. உம்முடைய உற்சாகத்துக்கும் உம்முடைய நம்பிக்கையின் வார்த்தைக்கும் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, that you have given us so much of good assurances, promises in our lives through this psalm, Lord. Thank you once again. Thank you, Holy Spirit. We honor you. We honor you. We know that you have been with us, you are with us, and you are speaking to us. Speak to us, Lord. Help us to follow you, for you are Jesus, you are our good shepherd. நீரே இயேசுவே எங்களுடைய நல்ல மேய்ப்பன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான்